வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை. இப்போ இதை கொஞ்சம் பாதி அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுந்துருச்சு. இப்போ நான் ஒரு 2 துண்டு பட்டை அதோட சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் ஆந்திரா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய். இது ரொம்ப காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வேர்க்கடலையும் அந்த பட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுந்துருச்சு. ஒரு பாதி அளவுக்கு வறுந்துருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை பாதி அளவுக்கு வறுந்ததுக்கப்புறம் எள்ளை சேர்க்கணும். ஏன்னா எள்ளு சீக்கிரம் வறுந்துடும். வேர்க்கடலை வறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ ஈக்குவலாக எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, வேர்க்கடலையும் எள்ளையும் அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது நான் ஒரு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள். நீங்கள் இப்படியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாவும் தனியாகவும் எள்ளும் வேர்க்கடலையோடு சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காயோட அடிப்பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பு கட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம முழுசாக போடுறதுனால காம்பு இருந்தால் தான் அது அப்படியே இருக்கும், இல்லைனா தனித்தனியாக பிரிஞ்சிரும். இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை கட் பண்ணும் போதே உள்ளே ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காவுக்கு காம்போடு போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேங்க. அதில் நம்ம கட் பண்ண கத்திரிக்காவெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காவும் அப்படியே வெண்ணெய் மாதிரி வெந்துடும். அதனால் முதல்ல கத்திரிக்காவை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும், அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு 1 நிமிஷம் தாங்க ஆச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எண்ணெய் கத்திரிக்காவுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வேக வச்சு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கத்திரிக்காவும் நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு நிறையெல்லாம் எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. நமக்கு எண்ணெய் கத்திரிக்காவுக்கு சேர்க்குற எண்ணெயிலேயே நம்ம இதை முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கணும் இல்லைங்களா, அதே எண்ணெயை எடுத்துக்கலாம். அதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்க உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த டைமில் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்தோம்னா சரியாக வேகாது. இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது தக்காளி சேர்க்குறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தில் பாதி அளவு நான் தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அப்புறம் அந்த எள்ளில் வேர்க்கடலில் இருக்கிற எண்ணெயெல்லாம் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நான் அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கணும் இல்லைங்களா, அதை காட்டுறேன். நான் 1 நிமிஷம் தாங்க வதக்கினேன், அதுக்கே நல்லா வெந்துடுச்சு. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா கத்திரிக்காய் ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துருக்கோம். இந்த மசாலா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணி நான் சேர்க்க போகிறேங்க.
ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காவை எடுத்து சேர்த்து இதில் கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்போம். கத்திரிக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே அது நல்லா வெந்துடுச்சு. அதனால் இந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். அந்த மசாலாலாம் கத்திரிக்காய்க்குள்ளே ஈஸியாக இறங்கிடும். இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 to 4 minutes ஆகிடுச்சு. இப்போ அந்த மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கிட்டு இருக்கும். இப்போது அதுக்கு தேவையான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணிக்கும் இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சாதத்தோடு பசங்க சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர், எள்ளோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஊற்றும் போது நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருந்தோம். அந்த எள்ளில் வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.